ரயிலில் தனியாக சென்ற பெண் பட்டிமன்ற பேச்சாளரிடம் ஆபாச செய்கை வாயிலாக பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட போதை நபரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்லப்பா இணைகிறார். வணக்கம் செல்லப்பா, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பாத்தீங்கன்னா காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறை வழியாக பெங்களூருக்கு செல்லும் ரயிலில் பட்டிமன்ற பேச்சாளர் இளம் பெண் யோகதர்ஷினி என்பவர் ஓமலூர்ல நடக்கும் பட்டிமன்ற பேசுவதற்காக பயணம் செய்யறாங்க. அப்போது ரயிலில் கூட்ட நிலையில அவருக்கு அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு எதிரே உள்ள இருக்கையில அமர்ந்திருந்த போலி ஆசாமி ஒருவர் தவறான செய்கைகளை காட்டியும் ஆபாச செய்கை வாயிலாகவும் பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டுள்ளாரு. இதனை அடுத்து அந்த பெண் ரயிலில் உள்ள அபாய தங்களை இழுத்து பிடித்து ரயிலை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனிடையே அங்கே அதே ரயிலில் அமைந்திருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் உதவி ஆய்வாளர் சாமிநாதன் என்பவர் யோகதர்ஷினி புகார் தெரிவிச்சிருக்காங்க. சாமிநாதன் மற்றும் சக பயணிகள் அந்த போதை ஆசாமியை பிடித்து நெய்வேலியில் உள்ள ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்திருக்காங்க. இது குறித்து வாட்ஸ்அப்ல வீடியோ பெண் ரயில் தவறாக ரயில்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து துணிவுடன் அனைவருமே காவல் நிலையத்திலும் மற்ற ரயில்வே போலீசாரிலும் புகார் தெரிவிக்கணும் என்றும் கூறியிருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாக பரபரப்பாக பேசப்பட்டும் வருகிறது, வைரலாக பரவி வருகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.